காலை வேளையிலே நாம் எடுத்து கொடுக்கிறதான தேவ செய்தியினுடைய தலைப்பு ட்ரூ காட்லினஸ். ட்ரூ காட்லினஸ் பிரிங்ஸ் பிஹேவியர் அண்ட் ரெவரன்ஸ். உண்மையான, நேர்மையான, நியாயமான, சரியான தெய்வத்துவம் ஒருவரிடத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தெய்வ குணம் நம்மிடத்தில் வந்துவிடும். எப்பொழுது குணம் வருமோ அவன் மனுஷரையும் தேவனையும் கனப்படுத்துவான். கனப்படுத்துகிறதுனாலே வருகிற விளைவு மனுஷரிடத்திலிருந்தும் தேவனிடத்திலும் நமக்கு தயவு பெற்று பரலோகத்தில் செல்ற வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெரி சிம்பிள். இதான் அதனுடைய மோட்டோ. கம்யூனியன் ஆக்குறதுனால இந்த செய்தி கொஞ்சம் புரிஞ்சுங்க. A true godliness brings a perfect behavior. When the perfect behavior comes, it brings reverence to people, reverence to God. தனி மரியாதை தேவனுக்கு கொடுப்பார்கள். ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ இப்படி செய், அப்படி செய், இது செய்யாத அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கீழ்ப்படிதல் தானா நமக்கு வரும். அது தேவ சமூகத்திலே பிஹேவியரே கொண்டு வந்துடும். அற்புதமான பிஹேவியர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கு ஏற்ற மரியாதையும் ஜனங்களுக்கு ஏற்ற மரியாதையும் கர்த்தர் தானாய் நமக்கு வர வைப்பார். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஆஸ்க், எனக்கு குட் மார்னிங் சொல்றா, எனக்கு விஷ் பண்ணு, அவங்களுக்கு விஷ் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாரையும் கனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மேன்மையான வாழ்க்கை உண்டாகிவிடும். ஸோ இதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. சிம்பிள் மெசேஜ் தான். அதனால இன்றைக்கு நம்ம சின்னதாக படிப்போம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:22 வாசிக்கிறோம். நோவா, அதாவது காலங்களிலே தேவனை அறியாத ஜனங்களாய் வாழ்ந்த காலகட்டத்திலே, யாருமே தேவனை அங்கீகரிக்காத காலகட்டத்திலே ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டான் என்றால் அவர்தான் நோவா. அப்படிப்பட்ட வினோதமான செயலை நாம் நம்முடைய எதிர்பார்க்கிறோம். நான் என்னன்றேன், ஒரு குடும்பத்தில் ஒரு 6 பேர் இருக்கிறாங்கன்னா மேக்சிமம் யாருன்னா ஒருத்தர் தான் துர்க்கிரியலா இருப்பாங்க இருந்தா. ஆனால் இவ்வளவு 5 பேர் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஒருத்தர் எவ்வளவு நாள் தான் ஓட்டுவார் வேலையை? எவ்வளவு நாள் அவரு தான் வழியை பின்பற்ற முடியும்? எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாரையும் அவர் ஏமாத்த முடியும்? 5 பேரும் சீக்கிரமா தன் பரிசுத்தத்துல ஒருத்தரை கவிழ்க்கலாம் இல்லையா? இவர் மாதிரி இல்லையே. இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்களா இல்லாத இருந்த காலகட்டத்தில் ஒருவன் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு வெளியேற பெற்ற ஒன்று. நான் என்னன்றேன், இன்றைக்கு இப்படிப்பட்ட வாழ்வு தான் மிக முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் நமக்கு முக்கியம். இவங்கெல்லாம் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, நானும் நல்லவங்களா இருக்கிறான், அது ரொம்ப நல்லது. ஆனால் எங்கு பார்த்தாலும் கெட்டவங்க, எங்கு பார்த்தாலும் அநீதி, எங்கு பார்த்தாலும் அசுத்தம் இருக்கிற இடத்துல நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாயிருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு என்று வாழ்வேன். ஸ்தோத்திரம். As far as my knowledge and my character is concerned, I am the child of God. I will live accordingly. Finished. அவ்வளவுதான். இதான் லைஃப். இப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதமாக நடத்த முடியும். Hallelujah. Here is Zacharias and Elizabeth. Luke 1:5-6 படிக்கிறோம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். மனைவி ஆரோனின் குமார்த்திகள். ஆரோன் எங்க ஃப்ரண்ட்ல போயிட்டாங்க. ஆரோன் குமார்த்தி வம்சத்துல வந்த ஒருத்தர் பேர் தான் எலிசபெத். இவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின் படியையும் நியமங்களின் படியும் குற்றம் அற்றவர்களாக நடந்து, ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவ்வளவுதான் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இடுகிற கட்டளைகளில் படி அவர்கள் நடக்கிறார்கள். They are almost
70s and 80s இருக்கிறாங்க சார். they are almost 80s இருக்கிறாங்க. 80s ஒருத்தர் இருந்தாங்களே எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பாருப்பார். ஆனால் அவங்களுக்கு இருந்த குவாலிட்டி என்னன்னா, சகல கர்த்தரிட்ட கற்பனைகளின் படியும் நியமங்கள் படியும் அவங்க வாழ்றாங்க. குற்றமற்றவர்களாய் நடக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் ஒரு புது ரூட் கண்டுபிடிக்கிறார். கவனிங்க ப்ளீஸ். யா அப்படி கொஞ்சம் கவனிங்க. நீ எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கிறியோ, எவ்வளவு தூரத்துக்கு நீ பரிசுத்தமா இருக்கிறியோ, எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறியோ, வர்ற இயேசு வந்து தாங்கிறார். அது யாரும் தடை பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னா அதுக்கு தடை ஒண்ணுமே வராது. ஆனால் ஆண்டவர் ஒரு புது ரூட்டை கிரியேட் பண்றாரு. எப்படி கிரியேட் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வர்றாரு, அவருக்கு முன்னால ஒருத்தர் வந்து அதை அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு ஆளை பார்த்து கிரியேட் பண்றாரு. மனுஷர் கூட வாழ மாட்டாராம், வீட்டுங்கள தங்க மாட்டாராம், உங்க சாப்பிட்ற சாப்பாடும் சாப்பிட மாட்டாராம், நம்மள போல ட்ரெஸ்ஸும் பண்ண மாட்டாராம். அவர் இப்படிப்பட்ட ஒருத்தரை கர்த்தர் புதுசா கிரியேட் பண்ணி, யாருக்காக? எலிசபெத்துக்காகவும் சகரியாக்காகவும் கர்த்தர் ஒரு புது நியமத்தை கொண்டு வந்து, if you are faithful, if you are innocent, if you are really devoted, உனக்காகவே. நல்ல புரிஞ்சுங்க. இந்த இடத்துங்களை கொஞ்சம் அதிகமாக நீங்க கிளியரா படிக்கணும். உங்களுக்காகவே 80 மாறி போயிடுச்சு வயசு, ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னுடைய நீதிக்கும் உன்னுடைய பரிசுத்தத்திற்கும் ஒரு பரிசு நான் கொடுக்கவே வேண்டும். அது நீ எதிர்பார்க்கிற குழந்தை. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்காகவே ஒரு குழந்தையை உருவாக்கி அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிட்டு நேமிங் செரமனியை கூட ஆண்டவர் நடத்திடுறார். ஸ்தோத்திரம். நேமிங் செரமனி கூட நடத்திட்டு ஆண்டவர் அவர்களுக்காக அந்த குழந்தையை கொடுத்து இந்த இடத்துல அவனை ஒரு தனி மனுஷனாகவே வாழ வைக்கிறாரு. அவனை ஃபர்தர் வாழ விடாம அங்கே சாகடிக்கும் வைக்கிறார். சூழ்நிலை அப்படி கொண்டு போறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரூட்டையும் ஆண்டவருடைய வழியும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று மட்டும், இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய உத்தமத்துக்கும், ஸ்தோத்திரம், ஞாபகம் பண்ணுங்க தங்கச்சி, உன்னுடைய நியாயத்துக்கும் உன்னுடைய ஒப்பு கொடுத்தலுக்கும் உன்னுடைய டெடிகேட் லைஃப்க்கும் பரிசு தேவன் கொடுக்காம விட மாட்டார். கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தே கொடுப்பார் என்பதை மனசுல வச்சுங்க. என்ன பிரயத்தனம் பண்ணும், என்ன என்னுடைய வாழ்க்கையில வேணும்னு யாருன்னா நினைச்சிங்கன்னா கைவித்துங்க. உன் தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா சந்திப்பார். உனக்காக கர்த்தர் புதிய ரூட்டை உருவாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது சிஸ்டமே உருவாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உன்னுடைய உத்தமம் மிக மிக இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. வசனம் இது. இந்த வசனத்தின்படி நீ போ, தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. ஏனோக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவன் அவ்வளவு தூரம் வாழ்றான். வாழ முடியுமா? ஆமேன், வாழ முடியும். இந்த பொல்லாத உலகத்துல வாழ முடியுமா? ஆமா பிரதர், வாழ முடியும். அல்லேலூயா. சிஸ்டர், வாழ முடியுமா? வாழ முடியும். இவ்வளவு நோய், இவ்வளவு பிரச்சனை, எப்படி வாழ முடியும்? எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க, கர்த்தர் வாழ முடியும். ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ பிள்ளைங்களையும் வச்சுக்கின்னு இவ்வளோ நடத்திக்கின்னு அவங்களையும் இந்த ஒரு லெவலில் வச்சுக்கின்னு பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணி ஆண்டவருடைய சஞ்சரிக்கிறான்னா, மனுஷனோட வாழ்ந்துடலாம் சார், உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஆனால் தேவனோட வாழ ரொம்ப கஷ்டம். செகண்டுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கணும். செகண்டுக்கு கன்சிஸ்டன்டா பரிசுத்தத்திலே வாழ வேண்டும். ரொம்ப ஈஸி இல்லை அது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பார்த்துட்டாரு. இனி ஃபர்தர் இவன் இங்க வாழ தகுதி இல்லாதவன், உலகத்தில் இவன் வாழ தகுதி இல்லாதவன், இவன் எங்க இருக்க வேண்டியவன்? பரலோகத்தில் இருக்க வேண்டியவன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் தானாவே அவனை கூட்டு போயிடுறார். யாருடைய பர்மிஷன் இல்லாம அவருடைய உரிமையை செலுத்தி ஆண்டவர் ஏனோக்கை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமல் போனான். ஹல்லேலூயா. அதுதான் ஐயா, this is what the second coming.
ப்ளீஸ் இந்த செகண்ட் கமிங்கினுடைய அறிகுறியை இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள்ளாக புள்ளக்குட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பரிசுத்தோடு கர்த்தருக்கு என்று வாழ முடியுமானால், இப்படி இருக்கிற நியமங்கள் மத்தியிலும், இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிற மத்தியிலும், இப்படி துர்க்கிரியைகள் இருக்கிற மத்தியிலும் தேவனோடு நீ வாழ முடியுமானால் நீ ஒரு நாள் காணாமல் போவாய். ஏன் காணாமல் போவாய்? தேவன் உங்களை எடுத்துக்கொள்ளுகிறபடினால். அதுதான் இரண்டாம் வருகை. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. This is what the second coming of Jesus. இதைத்தான் கர்த்தர் மறுபடியும் நோட் பண்ணி சொல்றார். குறிச்சு வச்சுங்க. செகண்ட் கமிங் ஸ்டார்டிங்ல கர்த்தர் சொல்லி வச்சிட்டார். சோ கர்த்தருடைய பிள்ளை சாத்தானை நோக்கி ஆண்டவர் யோபு பத்தி ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். ப்ரீஃபேஸ் முன் அறிவிப்பு சொல்லுகிறார். யோபுன்ற பாத்தியா, உலகத்துல தான் இருக்கிறான். பாவம் நிறைஞ்ச உலகம், அசுத்தம் நிறைஞ்சது. எங்கு பார்த்தாலும் நீதி நியாயம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலையும் யோபு பத்தி கவனிச்சியா? சாசுகிட்ட பேசுறார். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீ நினைக்கிறது போல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அசுத்தம் இல்ல. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி நீ கணிச்சு எல்லாருமே உன்ன போல ஆள் போல போடுற, அப்படி கிடையாது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய இவனை போல வேற யாருன்னா பாக்குறியான்றார். இயேசு கிறிஸ்து பேசுறார். தேவன் பேசுறார். கர்த்தராகிய தேவன் நம்மை குறித்து பேச வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்மை குறித்து பேச வேண்டும். அது வந்துச்சு அந்த காலம். எவ்வளவு தூரத்துக்கு மோசடி அதிகமாகுதோ பரிசுத்தம் அதிகமாகும். ஹல்லேலூயா. துக்கங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் ஓன் குடும்பத்துல வர்ற இவ்வளவு அக்கிரமத்தின் மத்தியில நாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமானால் நீதான் யோபாய். கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். உன்னை கர்த்தர் யோபாக மாற்ற முடியும். உத்தமம், சன்மார்க்கம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுது. இந்த காரியத்தை தேவன் நமக்கு போதுமானவர் நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாரும் இல்லைன்றாரு. ஹல்லேலூயா. ஜான் 1:47 பேசுது. ஒரு நெத்தானியல் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ 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 எங்கேயும் இல்லைன்னு பேசுற இல்ல, இதோ. யார் நியாயம்? உலகத்துல இருக்கிற மோசடி. உலகத்துல ஜனங்கள் நம்ப முடியாது. இன்னைக்கு தாயை நம்ப முடியல, தகப்பனை நம்ப முடியல, பிள்ளைகளை நம்ப முடியல, யாரை நம்ப முடியல. ஆண்டவர் சொல்றார், இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேல். இட்ஸ் பாசிபிள். கர்த்தர் நம்மை குறித்து சொல்ல முடியும். ஒரு நாள் கர்த்தர் நம்மை குறித்து சொல்ல முடியும். அது நீ நானா இருக்கலாம். ஹல்லேலூயா. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். எங்கே இல்லைன்றீங்க தானே? இதோ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சோஷியல் பிஹேவியர் என்னுடைய தனிமையான நேர்மையான குணாதிசயம் இன்று கனம் உண்டாக கிருபை செய்யும். கனத்தை கொடுக்கும். கனமாய் கர்த்தர் மாற்றும். தேவனை கனப்படுத்த நமக்கு உதவும். 1 பேதுரு வாசிக்கும். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களும் சாந்த குணங்களும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சோத்திரம். எப்படி முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இவன் பொல்லாதவன், இவன் மோசக்காரன், இவன் இந்த மாதிரி அவஸ்தை பிடிச்சுவன், யாவனா இருக்கட்டும், நாம் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. சொல்லுக்கு கீழ்ப்படிவோம். ஏன் சொன்னா நம்மை பேக்கப் பண்றவர் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். நமக்கு பின்னாலே நம்மளை உருவமாகவே நம்மோடு கூட நடக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் நம்மை பாதுகாக்க போதுமானவர். ஹல்லேலூயா. லெவிட்டிகஸ், லேவியராகமம் 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் களவு செய்யாமலும், திருடக்கூடாது,
வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பீர்களாக. காரணம், நான் கர்த்தர். ஒரு பெரிய ரப்பர் ஸ்டாம்ப் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. நான் கர்த்தர். அதனால நீங்க களவு செய்யக்கூடாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன். உங்கள் அசுசிகள் நான் பார்க்க கூடாது. உங்களிடத்துல எந்த ஒரு சின்ன அசுசி கூட நான் பார்க்க கூடாது. ஏன்? உன்னோடு கூட இருக்கிறவர் நான் கர்த்தர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் பொய் கூட சொல்லாதீங்க. ஆமென். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணுகிறால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க, கேடு கிட்டுதான் மாற்றாதீங்க. ஏன்னா நான் கர்த்தர். ஹல்லேலூயா. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. இன்னொருத்தருக்கு நஷ்டம் வர்றதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது. பிறனை ஒடுக்க கூடாது. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உங்களிடத்தில் இருக்கலாகாது. ஹல்லேலூயா. செவிடனை நிந்தியாமலும் குருடனை முன்னே தடுக்கல் வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. காரணம், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் ஆனபடினாலே இப்படிப்பட்ட காரியங்களில் கரெக்டா இருக்கணும். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஒருத்தனுக்கு நியாயம் பேசணும்னா அவனுக்கு அநியாயம் செய்யாதிருங்கள். ஸ்தோத்திரம். சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்ய வேண்டாம். பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள் அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக. இங்க இருக்கிறது அங்க போடுறீங்க, அங்க இருக்கிறது இங்க போடாதீங்க, இங்க இருக்கிறது அங்க போடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது வார்த்தைகள் மிஸ் ஆயிடும். நீங்க பேசும் பொழுது பிரச்சனை என்னன்னா, இருக்கிற மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்க மேல நம்பிக்கை கிடையாதுன்றார் ஆண்டவர். அதனால நீங்க ஒருத்தர் விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அதை தப்பா போட்டுருவீங்க, அதை தேவையில்லாத பில்டப் எல்லாம் போட்டுருவீங்க. அதனால நீங்க குற்றவாளியா மாறிடுவீங்க. அதனால இங்கும் அங்கும் கோள் சொல்லி தெரியக்கூடாது. உங்கள் பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, நான் கர்த்தர். ஸ்தோத்திரம். நான் கர்த்தர். சோ நம்முடைய மத்தியில கர்த்தர் இருக்கிறார்னா நம்ம அதை கொஞ்சம் கவனமான செய்யணும். உன் சகோதரன் உள்ளத்திலையும் பகையாயாக, என கர்த்தர் உனக்காக சகோதரனை கொடுத்தார். பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். எப்படியும் பண்ணி அவனை சீர்படுத்த நம்முடைய வழி. பழிக்கும் பழி வாங்காத. தப்பு செஞ்சவனுக்காக இன்னொரு பழிக்கு பழி வாங்காத. விட்டுடு. அவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பா இருக்கும். உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதே. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக. காரணம், நான் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. காரணம், நான். சத்தமா சொல்லுங்க. நான். நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்முடைய கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவர். நம்மள அசுசி காணப்படாதபடிக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே போதும். ஹல்லேலூயா. லெவிட்டிக்கல்ஸ் 25:11 வாசிக்கிறோம். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாருக்கும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. ஏன்னா நீ கர்த்தருக்கு பயந்திருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று பயம். என் கட்டளைகள் செய்து நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடுவீர்கள். அப்பொழுது தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். பாருங்க, அநியாயம் ரொம்ப இருக்கட்டும், அக்கிரமம் ரொம்ப இருக்கட்டும், உலகத்துல மோசடி ரொம்ப இருக்கட்டும், நோய்வாய்ப்படட்டும், நீ கவலைப்படாத. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பூமி, உன் பூமி, நீ எதிர்பார்க்கிற பூமி உனக்கு பலனை தரும், கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஸோ கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த காரியங்களை கொஞ்சம் நம்ம பின்பற்றிட்டா போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எக்ஸோடஸ் 1st chapterல வாசிக்கிறோம். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்துறாங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்துற விஷயம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையில் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலையில் பட்டணங்களை கட்டினார்கள். நீங்க இஸ்ரேலுக்கு போனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுற இடம் வந்து ராம்சேஸ் அப்படின்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல தான் பூமிக்குள்ளாகவும் பிரமிடுக்குள்ளாகவும் எங்கெங்கெந்தெல்லாம் கைப்பற்றப்பட்ட கோல்டில் இருக்கிறதான மம்மிஸ், அந்த மம்மிஃபைங் பொருட்கள்,
அந்த கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கோம். ஸோ ராம்சேஸ் அப்படின்ற அந்த பட்டணத்துல அந்த ஒரு பெரிய சிட்டி கார்டனுக்குள்ளதான் அந்த மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்ல தான் உங்களுக்கு எல்லா வித எவ்வளோ, அதாவது ஒரு 1.5 டன் அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ராஜாக்கள் எப்படி ஒரு ராஜாவுடைய உருவத்தை அந்த ஒரு கோல்டில் செய்யப்பட்ட உருவத்தை உள்ள வச்சு எப்படி எவ்வளோ வருஷமா பாதுகாக்கிறாங்களோ அது போல் அந்த ஒவ்வொரு உருவத்தையும், வித்தியாசமான உருவத்தையும், கோல்டில் பண்ண காரியங்களையும் அந்த இடத்துல ராம்சேஸில் இருக்கும். அந்த ராம்சேஸ் என்ற பட்டணம் தான் இன்றைக்கு இஸ்ரேலில் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு இடம். ஸோ அந்த பட்டணங்களை உருவாக்கி அந்த இடத்துல கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, வசனம் இதுதான் முக்கியம், அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லணும், அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இது ஆண்டவர் இன்டைரக்டா கர்த்தரோட பிள்ளைங்க செய்யுது. ஒடுக்குறாங்களா, அவங்கள துக்கப்படுத்துறாங்களா, உங்களை யாரும் வேதனைப்படுத்துறாங்களா, உங்களை அறியாத யாரோ ஒருத்தர் துன்படுத்துறாங்களா, டோன்ட் வரி. நம்முடைய கான்செப்ட், அவங்களை திட்டவும் செய்யாதீங்க, அவங்கள கோச்சுக்காதீங்க, அவங்கள தப்பான வார்த்தையில நீங்க பேசாதீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஒடுக்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த விஷயத்தை? நம்புறேன், நீங்க நம்புங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு தூரமாய் யார் எதை வேணா செய்யட்டும், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிக்கிறவர், பலுகி பெருக செய்கிறவர். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எவ்வளவு தூரம் ஒடுக்கினாலும் அவ்வளோ பலப்பட்டதுனால அவங்க மேல எரிச்சல் அடைகிறாங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுக்குமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலையும் அவர்களுக்கு கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்து ராஜா என்ன சொல்றான்? சிப்பிரால் பூவால். சிப்பிரால் சொல்லுங்க எல்லாரும், சிப்பிரால் பூவால் சொல்லுங்க. என்ன சிப்பிரால் பூவால். இவங்க கிட்ட இருந்து படிக்கிற பாடம் ரொம்ப பெருசு. இந்த பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல, ஆனா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சிப்பிரால் சொல்லுங்க, பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகள் ஹெட் நர்சஸ், இவங்கக்கிட்ட ராஜா சொல்றான், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த மருத்துவமனையில், அந்த ஹாஸ்பிட்டல், அந்த வார்டில் போய் உட்காரும் பொழுது ஆண் பிள்ளைகளை பெத்தா அதை கொன்று போட்டுரு, உடனே பெண் பிள்ளைகளானால் உயிரோடு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான். ஆனால் இப்பொழுதுதான் பேசணும். சிப்பிரால் பூவால் தேவனுக்கு பயந்ததினால். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாம் யாரா இருக்கணும்? ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரா இருக்கணும்? தேவனுக்கு பயந்ததினால். ஹல்லேலூயா. ராஜா கட்டளை போடுறான், ஆண் பிள்ளை பிறந்தா நீ உடனே சாவடிக்கணும், பெண் பிறந்தா விட்டுடு அப்படின்றான். ஆனால் இங்கு நம்ம படிக்கிற ஒரு பாடம் என்னன்னா, நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். ராஜா சொல்லிட்டோம், உலகத்துல யாருன்னா சொல்லிட்டோம், பாஸ்டரே சொல்லிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கர்த்தர் என்ன சொல்றார்? என் கர்த்தர் என்ன சொல்றார்? ஹல்லேலூயா. வாயத்துறங்க. என் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. என் தேவனுடைய வசனம் என்ன சொல்றாரு? என் கர்த்தர் என்ன சொல்றாரு? கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிப்பிரால் பூவால். இன்றைக்கு கர்த்தருடைய நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாங்க. என் தேவனுக்கு நான் பயந்ததினாலே ஒரு பிள்ளைய அவங்க சாவடிக்கல. ராஜா வர்றான், 2 பேரும் கூப்பிடுறான். என்ன நீங்க பண்ணுகிறது? என்ன ஒரு டெத்து கூட நான் பார்க்கல, எல்லாரும் போயிச்சு போறாங்க. இவங்க என்னன்றாங்க, ஐயா நாங்க போயிட்டு மெட்டர்னிட்டி வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துடுறாங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ ஹெல்த்தியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். நான் சொல்றதை புரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சிப்பியால் பூவால் செய்கிற மேலான காரியங்களுக்கு மேலாக ஆண்டவராகிய கர்த்தர் ஆண் பிள்ளைகளை பெறுகிற ஒவ்வொரு ஸ்திரீமார்களுக்கும் கர்த்தர் எக்ஸ்ட்ரா பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தை பெத்துறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஆகும் பாஸ்டர்? ஜெபம் பண்ணுங்க. எப்படி டெலிவரி ஆகும்? ஜெபம் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆகும்? ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. என் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அற்புதமான டெலிவரியை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கிறேன். அற்புதமான விடுதலை கொடுக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். இதை தான் நான் சொல்ல வரேன். சிப்பிரால் கீழ்ப்படுகிறாங்க, பூவால் கீழ்ப்படுகிறாங்க. ரைட், அதை பத்தி நான் ஒன்னும் பேசல. அதை நம்ம கத்துக்க வேண்டியதுதான். ஆனால் இதில் உள்ள கிரேட் சீக்ரெட் என்னன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீ பெற வேண்டிய டைமுக்கு முன்னாடியே டாக்டர் ப்ரிடிக்ஷன், நர்ஸ் ப்ரிடிக்ஷனுக்கு மேலாக நீ பெற வேண்டிய டைமுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு ராஜாவுடைய ஆர்டர் பிறக்கிற அந்த நேரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சரீரத்தை பலப்படுத்துகிற கர்த்தர். இன்றைக்கு அந்த டைமுக்கு முன்னாடியே பிறக்க வைக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அத கொஞ்சம் புரிஞ்சுங்க, அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அந்த ஒரு உள்ளான அந்த தேவனுடைய செயலை கொஞ்சம் புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும், உன்னை பலப்படுத்த முடியும் என்றதை நீங்க புரிஞ்சுங்க. நீங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணோம். பிரச்சனை வருது, இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு மினிஸ்டர் 10:20 வராருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்று 15 மினிட்ஸ் பிஃபோரே வந்து சேர்த்துட்டு வர்றவர், இல்லை 1 hour டிலே பண்ணி வேற எங்கன்னா வந்து இறங்கிட்டு பாரு. ஏன்னா சாவை தவிர்க்கிறதுக்கு. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தி இன்றைக்கு அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி God will operate. Hallelujah. Before somebody operates, my God will operate in your body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், துக்கிக்க வேண்டாம், வேதனிக்க வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தாலே போதும். உன் தேவைகளை ஆச்சரியமாக அற்புதமாக தேவன் சந்திப்பார் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். நாள் குறிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கும். என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு நேரத்தை குறிச்சு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி உனக்கு வேலையோ, உன்னுடைய இன்கிரிமெண்ட்டோ, உன்னுடைய திருமணமோ, உன்னுடைய ஆசீர்வாதத்தையோ கர்த்தர் உனக்கு குறித்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றினார்கள். ஸோ அவங்களுடைய மனசாட்சிக்கு அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் தேவன் அதிலும் மேலான காரியங்களை கரெக்டாக செய்கிறார். ஸ்தோத்திரம். எக்ஸோடஸ் சாப்டர் 18:21 வாசிக்கிறோம், மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீர் உமோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், ஒருவராய் அதை செய்யமால் கூடாது. இப்பொழுதே என் சொல்லை கேளும், ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவன் உம்மோடு கூட இருப்பார், நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜனங்க நியாயம் பேசுறதுக்காக இன்றைக்கு மோசே வந்து ஜட்ஜு மாதிரி இடத்துல உட்கார்றாரு, மரத்துக்கீழே. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் போராட்டத்தை ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கியூவில் வந்து நிற்கிறாங்க. இவன் ஒருத்தனே நியாயம் பேசுறான். மோசேவனுடைய மாமனார் வர்றாரு. என்னப்பா இது இவ்வளோ பெரிய லைனு, என்ன பண்ணுறது, நியாயம் தீர்க்கணுமே. அதுக்கு ஆலோசனை சொல்கிறாரு, இப்படி நீ செய்கிறது உனக்கும் சரியில்லை, ஜனங்களுக்கும் சரியில்லை, ஒரு நாளெல்லாம் காத்திருந்து இப்படி போகிறது சரியில்லை. நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நீ என்ன செய்ய வேண்டியவன், தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இருக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளை பிரமாணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அவ்வளோதான் போதும். நீ செய்ய வேண்டியது ஜெபிக்கணும், துதிக்கணும், கர்த்தருக்குள்ள நியாயத்தை எடுத்துன்னு போகணும். இதுக்கு தான் உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நாளெல்லாம் உட்காந்து நியாயம் விசாரிச்சுன்னு உட்காந்துக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை வச்சிருக்கல. உன் சரீரமும் இம்பார்ட்டன்ட்டு, உன்னுடைய வேலை இம்பார்ட்டன்ட், ஜனங்களுடைய டைமும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாருக்குள்ளும், ஸ்தோத்திரம், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள், ஸ்தோத்திரம், உண்மை உள்ளவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்கள், திறமை உள்ளவர்கள், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட மனுஷரை தெரிஞ்சுக்கின்னு 1000 பேருக்கு ஒரு லீடர், 100 பேருக்கு ஒரு லீடர், 50 பேருக்கு ஒரு லீடர், 10 பேருக்கு ஒரு லீடர் மாதிரி செலக்ட் பண்ணி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படி நம்ம சபையில் அது போல் பண்ணல. ஏன்னா அது பண்ண பிறகு பிசாசு கிரியை செஞ்சு அவங்கள
வேற விதமாக கவுத்துருவான். அதனால தான் அந்த சூழ்நிலை நம்ம இந்த இடத்துல போடுறதில்ல, தலைவர்களாக போடுறதில்ல. ஆனால் எல்லாருமே தலைவராக கர்த்தர் மாற்றி வச்சுருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரையும் கர்த்தர் தலைவர்களாக மாற்றி இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மக்கிட்ட இருக்க வேண்டியதுன்னா தேவனுக்கு பயந்துருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பொருளாசை வெறுக்கணும், திறமையுள்ள மனுஷரை தெரிந்து. இப்படிப்பட்ட திறமையுள்ள மனுஷராக நம்ம இருக்க தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம், நியாயாதிபதியில் நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடன் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிலே அநியாயம் முகதாட்சணம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையிலே மகதாட்சணம் கிடையாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் செய்யறதில்ல. பரிதானம் அவரிடத்துல செல்லாது. ஸ்தோத்திரம். லஞ்சம் அவர் கையிலே செல்லாது. இதோ ஆஸ்தரனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்ச தலைவனுடைய ராஜாவுக்கு எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராக இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். இப்ப நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சொல்லுங்க, உத்தமனுக்கு. சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த சின்ன கிளிப்ஸ் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கினா உங்க ஜபத்திலையும் மற்றவங்களுக்கும் உங்களுடைய மகளுக்கும் நீங்க ஒரு கிளிப் அனுப்பலாம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மகளே நீ கவலைப்படாதே, மகனே நீ கவலைப்படாதே, ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆலோசனை கொடுக்கறது நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு நியாயத்தை கர்த்தர் சொல்றார் லேவியராகமத்தின் புத்தகத்துல, வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும், வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். சப்போஸ் ஒரு க்ரூட் ஆயில் ஃபாரின்ல இருந்து வாங்குறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு ஒரு விலை, அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒயிட் பெட்ரோலியமா மாத்துறதுக்கு ஒரு டைப் ஆஃப் ரேட்டு, பெட்ரோலா மாத்துறதுக்கு ஒரு ரேட்டு, டீசலா மாத்துறதுக்கு ஒரு ரேட்டு, கெரோசினா மாத்துறதுக்கு ஒரு ரேட்டு. அப்படின்னா கொஞ்சம் கூட அழுக்கில்லாத, கொஞ்சம் கூட 1% கூட அழுக்கில்ல அந்த பெட்ரோலியம் வந்து சும்மா ஒரு டிராப் இப்படி போட்டா தக்குன்னு பத்திக்கும். அங்க ஒருத்தர் மேட்ச் பாக்ஸ் கொளுத்துனா இங்க பத்திக்கும். அது நாங்க அதிகமா கம்பெனியில யூஸ் பண்ணிருக்கிறோம். அதுக்கு பேர், இன்னொரு பேர் பெகாசோல்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் நம்முடைய ஒவ்வொரு பிளேன்லையும் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு பிளேனுக்கும் அந்த பெட்ரோலியம் தான் யூஸ் பண்றது. தே கால் இட் as a ஒயிட் பெட்ரோலியம் சொல்லுவாங்க. வெரி காஸ்ட்லியா இருக்கும். இன்னொரு அதுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் அழுக்கா இருக்கிறது வந்து பெட்ரோல். அதுக்கு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அழுக்கா இருக்கிறது வந்து டீசல். அதுக்கு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அழுக்கா தான் இருக்குது, அதிகமாக அழுக்காகுதுன்னா அதான் கெரோசின். இப்பெல்லாம் கெரோசின்லாம் கிடையாது. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காசு இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல நியமத்தை பேசுறாரு. எப்படி நியமம்? கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உன்னோட க்ரூட் ஆயிலும் உன்னுடைய ப்ரிப்பரேஷனும் எப்படி ப்ரிப்பேர் பண்றியோ அதுக்கு தகுந்த பணம் ஏத்தம் இறக்கத்தை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்றார். இந்த கர்த்தர் பிசினஸ் கொள்கை, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் எத்திக்ஸ் என் ஆண்டவராகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் ஏதோ பக்தியை சொல்லிக்கிறார், சோத்திரம் பண்ண சொல்லிக்கிறார், ஜெபிக்க சொல்லி உபவாசம். நோ நோ, எல்லாத்தையும் கர்த்தர் போதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. He knows the ethics. உங்களில் ஒருவனுக்கு பிறன் அநியாயம் செய்யக்கூடாது, நீ தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இது ராஜாவுக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, கவுன்சிலுக்கும் சரி, யாரா இருந்தாலும் இதை பின்பற்ற வேண்டும். உனக்கு அதிகமான ஆயில் கிடைக்கும் பொழுது, அதிகமான விநியோகம் பண்ணும் பொழுது வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எப்போ ஜனங்கள்லாம் விலை ஜாஸ்தின்னு ஃபீல் பண்றாங்களோ அதுக்கு நியாயப்படுத்த வேண்டும். எப்படி வாங்க முடியும்? மற்ற நாட்டில் அது எப்படி அவங்க விலை, இவங்க விலை எப்படி? சுவாசியே, ஒரு பெரிய டேங்கர்
க்ரூட் ஆயில் எடுத்துக்கின்னு டெல்லியிலிருந்து சென்னை வழியாக வந்து, ஆனால் அந்த காலத்தில் சென்னை தான் ஹெட் ஆஃபீஸாக இருந்துச்சு சவுத் இந்தியாவில். இப்போ தான் முதல்லலாம் மைசூர் ஸ்டேட் இருந்துச்சு, கர்நாடகான்னு இல்லை. மைசூர் தான் முக்கியமான இடம், சென்னை தான் மெயின் ஸ்டேட்டாக இருந்துச்சு. அப்போது அங்கே தான் சவுத் இந்தியானுடைய ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே தான் இப்போ கூட இருக்குது. ஏன்னா சீபோர்ட், கடல் மார்க்கம், ரோடு மார்க்கம், பிளேன் மார்க்கம், இந்த 3 மார்க்கமும் அங்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே கடல் மார்க்கம் இல்லை, ஏன்னா இன்னும் கூட மேங்களூர் பொசிஷனுக்கு வரல. அப்படி ஆனதுனால சவுத் இந்தியாவிலே ஹெட் ஆஃபீஸாக அவங்க சென்னை தான் இதெல்லாம் வச்சாங்க. அதனால் எந்த ட்ரெயின் வரணும்னா அந்த ரூட்டில் தான் இப்படி வரும். அதனால் ஒரு ட்ரெயின் அங்கேருந்து வரும் பொழுது அந்த இடத்துல நின்னா அந்த இடத்துக்கு ஒரு காசு, சென்னையில் போனவொன்னே அதுக்கு ஒரு காசு. சென்னையிலேருந்து பெங்களூர் வரத்துக்குள்ளாம் அங்கத்துக்கு இங்கத்தை விட இது விலை ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா ட்ரெயின் அவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகி வந்துக்குது. ஸோ இப்படிப்பட்ட எல்லா வித டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லா பணமும் அதில் கூடுறதுனால ஏன் இங்கே வண்டி இவ்வளோ விலை, அங்கே அது விலை, இங்கே இது விலை அப்படின்னா, திஸ் இஸ் த ட்ரேட் எத்திக்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ். இதுதான் தனி மனுஷனுடைய கொடுக்கல் வாங்கலுடைய ஒரு தனி, அதாவது செயல்பாடு. இது ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, வருஷங்களின் தொகை ஏறினால் நீ விலை ஏற்றிக்கோ. வருஷங்களின் தொகை குறைஞ்சா, மொத்த பணம் குறைஞ்சா, தனிப்பட்ட மனுஷனுக்கு கூட குறைச்சு கொடு. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய தலைநகரத்தில் இருக்கிற பண்ணிட்டாங்க, நீ காஷ்மீர்ல இருக்கிற கன்னியாகுமரி இரு, ஜிஎஸ்டி போட்டுடுறேன், எல்லாருக்கும் பொதுவாயிட்டோம், யாரும் தொந்தரவு இல்லை. அதனால தான் இன்னைக்கு கொத்தமல்லிக்கும் சரி கடுகுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டியா போட்டு எல்லாருக்கும் நியாயம் சொல்லிட்டு பணத்தை வசூல் பண்ணி இன்றைக்கு நாடே வசூல் பண்ணி நம்ம கஷ்டப்படுறது, நம்ம கொடுக்கறதெல்லாம் அங்கே கொடுக்கறது, லூட் எழுகிறதெல்லாம் அங்குது. நியாயம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்துக்கும் நியாயத்தை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே நியாயத்தை கொடுக்கிறார். விசுவாசிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் சொல்லபடி நடக்க வேண்டும். அப்பொழுது தேசத்தில் நீ சுகமாய் குடியிருப்பாய். பூமி தன் கனியை கொடும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்கிறார். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன சொல்ல வர, நியாயத்தையும் நீதியும் இன்னைக்கு கவர்மெண்ட்ல போய் சொல்லுங்க பாஸ்டர்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஃபேமிலி கவர்மெண்ட் நீங்க நடத்தி நிற்கிறீங்க, குடும்ப கவர்மெண்ட் நம்ம நடத்தி நிற்கிறோம். இந்த குடும்ப கவர்மெண்ட்லேயே நம்ம ஒருத்தரும் மானிட்டர் பண்ணிக்கினா நம்ம வரைக்குமே கர்த்தர் ஆசீர்வாதமாக நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா. எதுக்காக நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்முடைய கவர்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கினா கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக வைப்பார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழுகுன்ற நினைச்சினா அது வீண். நான் ரொம்ப மேன்மையானவன், நான் வெள்ளையாக்குறேன், நான் அழகாக்குறேன், நான் எல்லாரோட மேன்மையாக்குறேன் நினைச்சினா எல்லாரோட கீழா இருக்கிறது நீ தான். அழகும் வீண். அழகு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கு தொல்லையா இருக்காத, மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்காத, மற்றவங்களுக்கு ஷோ காட்டியாக இருந்து சாபத்தை ஏற்றுக்கிற ஸ்திரீயாகவும் மனுஷனாகவும் நம்ம இருக்கக்கூடாது. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனே புகழப்படுவான் என்பதை நான் மனசுல வச்சுக்கணும். ஸோ கர்த்தருடைய பிள்ளை வேலைக்காரரானாலும் யாருக்கானாலும் சரி, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்பட்டு பலப்பட்டால் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். நீங்கள் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். இது எல்லாருமே படிக்கிற வசனங்கள். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இது நியாயம்ன்றார் ஆண்டவர். இது நியாயம்ன்றாரு. குழந்தைங்களே நியாயம்ன்றாரு. வாலிபர்களே கர்த்தர் சொல்றாரு இது நியாயம். எந்த விஷயத்தாலும் சரி பெற்றோருக்கும் நம்ம கீழ்ப்படி, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க அனுபவஸ்தர், புரிஞ்சுக்கிறாங்க, பல காரியத்தை அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. அவங்க கீழ்ப்படினும். உனக்கு நன்மை உண்டாப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக வேண்டுமானால் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்ற வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை, ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன்ஸை கர்த்தர் தெளிவாக சொல்றார். பிதாக்களே
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையிலும் போதனையும் அவர்களை வளர்ப்பீர்களாக. See, there's a limit when you play with the children. There's a limit of talks that you need to have with your children. ஒரு பிள்ளைங்கிட்ட கேலியா பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. பிள்ளைங்களோட பழகிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. பிள்ளைங்களோட சில புத்திமதி சொல்லும் பொழுதும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதை தாண்டும் பொழுது வெறுப்புகளாக மாறிவிடும். அதனால அவர்களுக்கு கோபம் ஊட்டுற அளவுக்கு வச்சுக்காதபடி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு செய்யணுமோ, எவ்வளவு தூரத்துக்கு பேசணுமோ அது போல செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஸ்தோத்திரம். அடிமையானவனானாலும் சுயாதீனவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரின் பலனை அடைவான் என்று அறிந்து. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட்லி, அடிமையானாலும் சரி, சுயாதீனமான இண்டிபெண்ட் ஆளாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 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 ஃபேக்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயினா அவர் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். இத்தனை வருஷம் வரைக்கும் அவர் அந்த காரியத்தை கீழ்ப்படிஞ்சு செயல்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தருடைய பலனை அடைவான். அவர்கள் செய்கிற கிரியைகளின்படியே நீங்கள் நன்மையை அடைவீர்கள். ஸ்தோத்திரம். அவர்களுடைய சம்பளத்தை அடைவீர்கள், ஆசீர்வாதத்தை அடைவீர்கள். நன்மை கர்த்தர் கொடுப்பார். சம்பளம் கர்த்தர் தான் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாட் யுவர் சூப்பர்வைசர், நாட் யுவர் மேனேஜர். நம்முடைய ஒழுக்கத்துக்கு தகுந்தார், நியாயத்துக்கு தகுந்தார் போல நம்முடைய சம்பளத்தை கொடுக்கிறவர் நம்ம தேவனாகிய கர்த்தர் என்பதை நான் மனசுல வச்சுக்கினா, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்ற நல் மனசோடு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமானர்கள் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து. நம்முடைய எஜமான் எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் நமக்கு கீழ்பட்டிருக்கிற ஆட்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஸ்தோத்திரம். சகோதரரே, சத்துவத்தின் வல்லமையிலும். புரியுதுங்களா? வாட் இஸ் இஸ் சத்துவம்? மலைகளை உண்டாக்கின கர்த்தர், மேடுகளை உண்டாக்கின கர்த்தர், பள்ளத்தாக்குகளை உண்டாக்கின கர்த்தர், சீதோஷ நிலை உண்டாக்கின கர்த்தர். இதுக்கு எத்தனையோ இடத்துல கர்த்தர் நம்முடைய பூமிக்கு அடியில போன வாரம் சொன்னது போல பல பல நன்மைகளை பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறார். கண்டுபிடிக்கிறவங்க சாத்தியவாதிகள். இவ எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமை, கர்த்தர் கொடுக்கிற உலகத்தினுடைய எல்லா சீதோஷ நிலையும், இயற்கை தன்மையான செயல்பாடுகளிலும், உலோகங்களிலும், பூமிக்கு அடியிலையும் மேலையும், ஆரோக்கியமான சூரிய வெளிச்சமும் காற்றும், நமக்கு இருக்கிற நெருப்பும், இப்படி பலவிதமான ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாத சத்துவங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை நன்மை அனுபவிக்க கர்த்தர் சொல்லுகிறார். There's a lot of package messages in this particular சத்துவம் என்கிற அந்த வார்த்தை. இதிலே கர்த்தர் பலப்படும்படி சொல்லுகிறார். ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இனியும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி. ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? எதிர்த்து. நியாயத்தை கொண்டு வாங்க, நீதியை கொண்டு வாங்க, ஐயா பரிசுத்தத்தை கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஷோரா வேற எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. பரிசுத்தம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, உபவாசத்துல இருங்க, நேர்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, நியாயமா இருங்க. நெவர் இன் யுவர் லைஃப் ஒரு பிசாசுக்காகவும் பிசாசு கிரிக்காக பயப்பட மாட்டீங்க. ஒரு நார்மலான மனுஷன் சும்மானா ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ 2 மணிக்கோ வெளியே போகிறதும் யோசிக்குவான். ஆனால் டெல்லி மாதிரி இடம், மும்பை மாதிரி இடம், எஸ்பெஷலி பெங்களூர் மாதிரி இடம், இப்போ எல்லாத்தையும் மீறுறது இப்போ பெங்களூர் தான். நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு போனாலும் 2 மணிக்கு 3 மணிக்கு போனாலும் ரோடு எங்கே பாரு ரஷ்யா தான் இருக்குது. எதுலேயுமே காலியாக இல்லை. ஸோ அதனால் ஒரு காலத்தில் பிசாசு தனியாக மூவ் ஆயிடுச்சு.
இப்போ காரில் மூவ் ஆகிருக்குது, பஸ்ஸில் மூவ் ஆகிருக்குது, பல பல வாகனங்களில் மூவ் ஆகிருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தனியாக டங்குன்னு கருப்பாக வரும், வெள்ளையாக வரும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு பிளெயின்லேயும் வருது, பிசாசு கார்லேயும் வருது, எல்லாத்துலேயும் வித்தியாசமாக மூவ் ஆகிருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசிக்க முடியுமானால், பரிசுத்தமாக வாழ முடியுமானால், நீதி நியாயத்தோடு வாழ முடியுமானால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம். அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் புரிஞ்சுங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும். ஓ, கர்த்தருக்குள்ளாக நியாயம், நீதி, பரிசுத்தம், குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சபை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஸ்கூல், இந்த காரியங்கள் எதுலையுமே நம்ம கரெக்டாக ஒழுக்கமாக நம்மளால் முடிந்து நேர்மையாக வாழ முடியுமானால், least bothered about Satan or satanic things or spirits, unwanted spirits பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கும் நீ யார் என்பதே நல்லா தெரியும். ஸ்தோத்திரம், புரியுதுங்களா? பிசாசுக்கும் நீ யார் என்பதை அவனுக்கு நல்லா தெரியும். யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு எல்லாம் உள்ளத்தை ஆராய்வான். அதனால அவனுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கர்த்தர் சமூகத்தில் யூ லீவ் யூ ஃப்ரீ. இவன் வேலை இல்லாத இவன் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கி இருப்பான். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கென்று உண்மையாக வாழ்ந்தா ஸ்தோத்திரம். எனது தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம், ஸ்தோத்திரம், சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் போட்டுக்கணும். ஹல்லேலூயா. அதை போட்டுக்கணும். நான் நேற்று கூட என் மகன்கிட்ட சொல்லின்னு இருந்தேன். அதாவது ஒரு மிலிட்ரி மேன் ஒரு வார்கிட்ட போயிட்டு நிற்கிறான்னா, he cannot expect ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கிடைக்குமா ப்ளீஸ், ஒரு அட்லீஸ்ட் 1 ஸ்டார் கிடைக்குமா? your 1 ஸ்டார் ஹோட்டல் இஸ் your particular pocket. இந்த பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங், இந்த பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங், இங்கே பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங், இந்த பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங், இங்கே பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங், இந்த பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங், இங்கே ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு மீனிங். உன்னுடைய கேன்டீன் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாக்கெட்டில் இருக்கும். ப்ரௌனான மொச்சக்கொட்டை, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பாக்கெட்டில். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் கிரேட் ஹோட்டல் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அதில் இருக்கிற ரத்தத்தை தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி ஒரு சின்ன பொட்டலத்தை வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணணும், சில்லுனாவே அதை எடுத்து சாப்பிட்டா போதும். இனி இன்னும் ஒரு 3 ஹவருக்கு நீ தைரியமாய் வேலை, போர் சேவகனாய் சும்மா சுத்திரமே இல்லை, போர் சேவகனாய் பலனுள்ளவனாய் வேலை செய்யத்தக்க ஒரு சாப்பாடு அந்த பாக்கெட்டில் உண்டு. ஒரு போர் சேவகன் நினச்ச மாதிரி இங்கே சுத்த முடியாது. அவனுக்கு ஒரு சர்வெண்ட் வந்து அங்கே கொடுத்து நிற்க மாட்டான். சாப்பாடு இங்கே சாப்பிடு, இந்த வாழைப்பழம் சாப்பிடு, இந்த சாப்பாடு சாப்பிடு கிடையாது. சுவாசியே, ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன். நமக்கெல்லாம் எந்த பாக்கெட்டும் இல்லை, பேருக்கு தான் இந்த பாக்கெட்டு. இதெல்லாம் உதவாது. தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு பாக்கெட். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நமக்கு பாக்கெட். அவர் நமக்கு வேண்டிய சகலவற்றையும் அனுகூலப்படுத்தி நம்மை ஆவிக்குரிய ரீதியில் பத்திரப்படுத்துகிறார். புரிஞ்சுங்க. பிகாஸ் when my brother was a driver in Iraq ஏர்ல, அதாவது வார்ஃபீல்டில் அவர் ஏர்லைன்ஸ். ஏன்னா அந்த டைமில் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அவர் இங்கே வேலையில்லாத வந்துட்டார். அப்போது அவருக்காக நான் பணத்தை கட்டி அவரை மறுபடியும் அனுப்பின பொழுது அங்கே அந்த வேலை தான் கிடச்சி. என்ன வேலை? வார்ஃபீல்டில் லாரி ஓட்டணும். ஸோ இங்கே ஒரு போலீஸ் கன்று வச்சுக்கின்னு அப்படி ரெடியாகவே வச்சுக்கின்னு தான் இருப்பாங்க. இவங்க ட்ரைவ் பண்ணணும். எனி டைம் பாம்பு வெடிக்கும். எனி டைம் இவங்க போயிட்டு, அவங்களுக்கும் வீடு கிடையாது, ஒரு ரவுண்ட் கூடாரத்து மேலெல்லாம் செடி போட்ட மாதிரி ஒரு வீட்டுங்களில் தான் மாதக்கணக்கில் தங்கணும். 6 ஹவர்ஸ் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்க போய் ரூமில் இருந்துடணும். இன்னொரு பேட்ச் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு தான். எங்கள் அண்ணன் வர்றப்போ அந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸும் கொண்டாந்தாங்க. நம்ம சின்ன என்ன அது பேக்கெட்டு, உப்பு இல்லை, காரம் இல்லை, என்ன இது இப்படி கொண்டாந்துக்கிறீங்களே, என்ன இதுனா, இது தாயா வார்ஃபீல்டில் கொடுக்குற சாப்பாடு, இதுதான் சத்துவம் உள்ள சாப்பாடு,
இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்பாடு. உங்களுக்கு இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு புரியல, என்னத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் ஒரு போர் சேவகன் சாப்பிட்ற சாப்பாடு இதுதான் சொல்லிட்டு அவர் நிறைய பேக்கெட்ஸும் கொண்டாந்துருந்தார். அதை பார்த்தோன்னே தான் எங்களுக்கு தெரியும், ஓஹோ இப்படியெல்லாம் கூட இருக்குதா, இப்படி தான் இருக்குதா அப்படின்னு. சர்வ ஆயுத வர்க்கங்களை தவிர்க்கணும். ஏன் ஏன் மாமிசோட ரத்தத்தோடு அல்ல. விசுவாசியே, நீ நினைச்சுக்கிறது இது அப்படி உருவத்தோட வருது, இங்க வந்து கத்தியோட வருது, இங்க வந்து எகிருது, இந்த பிசாசுக்கெல்லாம் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எப்பவுமே யூஸ்லெஸ், சுத்துறதுக்குதுங்க. அதுக்கு இல்லை நம்ம போராடுறது. நம்ம எதுக்கு போராடுறோம்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. புரியுதுங்களா? இட்ஸ் நாட் சம்திங் எதிரில் கொஞ்சம் ஷோ ஆஃப் காட்டின்கிறது, அதை வச்சு இல்லை பயப்படுறது. கண்ணுக்கு தெரியாத மேன்மையான மகத்துவம் உள்ள ஒரு விகற்பமான மோசமான ஒரு மனுஷனை தாக்கக்கூடிய, ஆத்மாவை தாக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, நாம் கர்த்தருக்குள் பரிசுத்தத்தை அடைந்திருந்தால், நாம் கர்த்தருக்கென்று நீதியாய் நியாயமாய் நடந்திருந்தால், இதை விட ஒரு பெரிய ஆயுதம் வேற எங்கே கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்னும் ஆயுதத்திற்கு விரோதமாய் பிசாசுகள் செயல்பட முடியாது. நீதிக்கு மேலாக எந்த ஒரு பிசாசும் சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நியாயத்துக்கு முன்பாக எந்த ஒரு பிசாசும் செயல்பட முடியாது. இந்த ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு ஆன்மாவிலே கொடுத்தால் நாம் எப்படிப்பட்ட அதிகாரத்தையும் நாம் வெல்லலாம். ஹல்லேலூயா. அந்த லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது எப்படி சார் நான் மேனேஜ் பண்ணோம், எப்படி நான் மேனேஜ் பண்ண முடியும்? நான் என்னன்றேன், மேனேஜ் பண்றது ரொம்ப சிம்பிள். மேனேஜ் பண்றது சிம்பிள். நமக்கு கத்தி தேவையில்லை, AK-47 தேவையில்லை. ஆமென். இப்போ AK-47க்கு மேல நிறைய வந்துச்சு. சும்மா சின்னதா கன்னிலே கரெக்டா வந்துச்சு, சவுண்ட் இல்லாதே பண்ணக்கூடியது வந்துச்சு. ஆனால் நான் என்னன்றேன், அதுக்கு மேன்மையாய் ஆவிக்குரிய மகிமையான ஒரு மேன்மையான மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மகிமை தான் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்துக்குது நான் நம்புறேன். விசுவாசிகள் இன்னைக்கு ஏன் நம்முடைய மை சேவியர் விசுவாசிகள் சேஃபா இருக்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் பை கன், இட் இஸ் நாட் பை த நைஃப். ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு தைரியமாய் சுத்த முடியுது, இவ்வளவு தைரியமாய் நம்ம வாழ முடியுது. கர்த்தரை கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கெல்லாம் தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, நீதி, நியாயம், பரிசுத்தம், நேர்மை இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக செயல்படும் பொழுது, அது ஆயுதங்களாய் செயல்படும் பொழுது, இங்க பார்க்கிறதான துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் அந்த நேர்மையான ஆவிகள் செயல்படும் பொழுது யாரும் உன்னை தொட முடியாது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள் நீ எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடிக்குள்ளாய் நிற்கவும், திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம், ரட்சண்யம், தேவவாசம். ஸோ இவ்வளோ காரியத்தை நம்ம மனசில் வச்சுக்கினா, கர்த்தர் எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்திருங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்யலாமா? சுவாசியே, ஆயுதங்கள் எது எதுன்னு நம்ம சொல்லிட்டேன். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற ஆயுதம் நமக்கு பிரயோஜனப்படாது. உலகத்தில் பார்க்கிற ஆயுதங்களை இன்னைக்கு நமக்கு யூஸ்லெஸ். ஆவிக்குரிய ஆயுதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் செயல்படுத்துங்கள். நாமெல்லாம் வார் ஃபீல்டில் நிற்கிற ஒரு வாரியர்ஸாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். என் மனைவி, பிள்ளைகள், என்னுடைய வீட்டில் இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் நம்மை திடப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? ಎಷ್ಟೋ ಭಕ್ತರನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಅನೇಕ ಭಕ್ತರಿಗೆ கர்த்தர் தாமே அவளை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறார். இன்னைக்கு திருவிருந்துக்கு முன்னாடி இருக்கும்போது நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணீர் மூடினவர்களாக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே,
நோவாவை குறித்து உத்தமனும், யோபை குறித்து அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் நம்மை குறித்து இந்த காலவழியில என்ன சொல்லுவார்? நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல போறார்? என்னை திரும்பி கேட்டவன் என்று சொல்ல போறாரா? உத்தமனும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறது வாங்கின யோபை குறித்து சொன்னது போல நம்மை சொல்லுவாரா? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடத்துல நீதி, நியாயம், பரிசுத்த தகுதியான காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு முறை கூட கர்த்தரை கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த திருவிருந்த நாளில் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு முறை கூட ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. நன்னே ரத்தத்தினால் சுத்திகரித்து கர்த்தரை அந்த ஏழத்துக்கு சாதித்தீயா? நாம் சொல்ல முடியுமா? கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நமக்கு எல்லா விதமான சர்வாயுத ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசம், ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆயுதம் அதெல்லாம் அணிந்துதான் இருக்கிறோமா? அல்லது ஏனோ தானோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஹalleluya, Glory. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் செவிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த திருவிருந்தை எடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு சோஷியல் என்று சொல்லி பார்த்தோம். சமூகத்துல நாம் நினைச்ச பந்துக்களோட நம்மோடு கூட வாழ்கிற ஜனங்களோடு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நீதியாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? நியாயமாய் நடக்கிறோமா? தாழ்மையா இருக்கிறோமா? பொறுமையா இருக்கிறோமா? அன்பா இருக்கிறோமா? விட்டு கொடுக்கிறோமா? இன்னும் குறை சொல்லுகிறவர்கள் அப்படி இருக்கிறோமா? இன்னும் பொறாமை, இன்னும் எரிச்சல், தேவையில்லாத காரியங்கள், ஆக்கத்தின் கிரியைகளோடு நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? அப்பா, இந்த திருவிருந்த நாளில் நீ ஆயத்தப்படுத்த மாட்டவரை என்று சொல்லலாமா? இயேசுவே, இந்த கரத்துல என்னை விட்டு கொடுக்கிறையா? என்னை ஒரு முறை கூட பரிசுத்தப்படுத்த மாட்டவரை. பக்தர்கள் தேவனுக்கு பயந்து இருந்தபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அநேக விதமான ஆபத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டார்கள். உலகத்துக்கே கண்டகமோ நெருப்போ கர்த்தர் அனுப்பினார். ஆனா பக்தி உள்ளவனை கர்த்தர் காப்பாற்றினார். தம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கு நம்முடைய பக்தி காலையில பூந்து மாலையில மடிந்து போகிறதான, ஒன்றமில்லாமல் போகிறதான பூவை போல காணப்படுகிறதா? அல்லது பக்தி உள்ள பிள்ளைகளாக ஏனோக்கை போல, மெல்கிசேதேக்கை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் நம்மை பிறக்க செய்யட்டும். தாவீதை போல, யோசேப்பை போல, யோபை போல காலவழியில நம்மை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சி கொடுக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே, ஒருவரை கூட அர்ப்பணிக்கிறேயா? இந்த திருவிருந்துக்கு நான் ஆயத்தப்படுத்த மாட்டேங்கிறேன் என்று சொல்லலாம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, நன்றி. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இருந்து ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தோ மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுடைய பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அப்பத்தில் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவன். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இதிலே புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைக்கக்கூடிய ஒரு மன்னாவை புசிக்கும்படியாய் தேவனுடைய ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பானம் பண்ணும்படியாய் புசிக்கும்படியாய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை இந்த கர்த்தருடைய கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். ஹalleluya, ஹalleluya,